ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः नमस्तस्मै पिनाकिने। தக்ஷயஜ்ஞத்துல அம்பாள் சதி தக்ஷனுக்கு மகளாக பிறந்ததுனால தாக்ஷாயினி. அதே அம்பாள் பின்னாடி பர்வதராஜ புத்திரியா ஹிமவான் புத்திரியாக பார்வதியாக திருப்பி ஆவிர்வவிக்கிறார். அதனால இந்த சதி விருத்தாந்தமானது நிறைய புராணங்கள்ல காணப்படுறது. இந்த தக்ஷ யஜ்ஞம் பல புராணங்கள்ல இது பேசப்படுறது. தைத்திரிய சம்ஹிதையிலையும் இத பத்திய வர்ணனம் வர்றது லிமிட்டடா. ரிக்வேதத்திலையும் தேவர்கள் எப்படி ஈஸ்வர பரமா இல்லாம நடந்துண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு விற்த்தாந்தம் வருது. பிரம்மாவை பிரஜாபதியை கண்டிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல காணப்படுறது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்துல சாந்தி பர்வத்திலையும் பீஷ்மாச்சாரியால் இத பத்தி பேசுறார் தக்ஷயஜ்ஞத்தை. அதனால இந்த விற்த்தாந்தமானது பல இடங்கள்ல காணப்படுறது. ஆனாலும் கொஞ்சம் பேதம் இருக்கு. எப்படி நடந்தது அப்படிங்கிறதுல கதையில கொஞ்சம் வித்தியாசப்படுறது. இந்த இடத்துல தாக்ஷாயினியான சத்தியானவள் தக்ஷனுடைய அந்த யாகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிடுறான்னு பார்த்தோம். அப்படி பண்ணாம பரமேஸ்வரனே நேர வரார் தக்ஷனுடைய யஜ்ஞத்துக்கு நாசம் பண்றதுக்கு. அம்பாளோட கூடவே ரெண்டு பேருமா சேர்ந்து யாகத்தை நாசம் பண்றதாகவும் சில புராணங்கள் சொல்றது. சில புராணங்கள்ல சிவபுராணம்ல என்ன ஆகிறதுன்னா, அம்பாள் அக்னியில பிரவேசம் ஆனப்புறம் பரமேஸ்வரன் சதியினுடைய அந்த எரிக்கப்பட்ட உடலை எடுத்துட்டு தாண்டவம் பண்றார். சிவ தாண்டவம் பண்ணி அதிலிருந்து 51 துண்டாக அம்பாளுடைய உடம்பு அங்கங்க விழுந்து 51 சக்தி பீட்டமாகிறதுன்னு அதுலயும் வர்றது. சாக்த கிரந்தங்கள்ல இது நிறைய பேசப்படுறது. இந்த 51 அதுக்கு காரணம் மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தினால அந்த சதியினுடைய தேகத்தை அறுத்துடுறார். அதனால 51 இடத்துல போய் விழறது. அது 51 சக்தி பீட்டமாகிறது அப்படின்னும் சாக்த புராணங்கள் சொல்றது. அதே மாதிரி இங்க தக்ஷயஜ்ஞத்துல அம்பாள் பிரவேசம் பண்றதே அம்பாள் ரெண்டா பொழந்து ஒன்னு சாயாவாகவும் ஒன்னு பார்வதியாகவும் பிரிஞ்சு சாயா தேவி தான் அக்னியில எரியறா, பார்வதி அப்புறம் ஹிமவான் புத்திரியாக போயிடுறான்னு அப்படியும் சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இருக்கு. தேவி மகாத்மி முதலான அவைகள்லாம் அப்படி பேசப்படுறது. ஆனா மூலமா இந்த தக்ஷனுடைய கதை, தக்ஷயஜ்ஞம் பத்திய கதை, அதுல அம்பாள் இந்த மாதிரி யஜ்ஞத்துக்கு பேசுறது, அதெல்லாம் எல்லாத்துலயும் காமனா இருக்கு. ஈஸ்வரன் தக்ஷயஜ்ஞ நாசம் பண்றாருன்றதும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த அம்பாள் அக்னியில பிரவேசம் பண்றாளா, அதுக்கு தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது மாறுறது. இங்கேயுமே ஈஸ்வரன் அம்பாள் இந்த யஜ்ஞத்துல பிரவேசம் பண்ண உடனே பரமேஸ்வரன் வீரபத்திரர், மகாகாளி, பத்ரகாளி இவாளை உற்பத்தி பண்றார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுறது. அதுல என்னன்னா ருத்ரன் சிவன் ரெண்டாக நம்ம பார்க்கணும். பரமேஸ்வரன் ரெண்டு ரூபமாக சொல்லப்படுறது, சிவரூபம் ருத்ர ரூபம்னு.
சிவம்ன்றது மங்களத்தை கொடுக்கக்கூடிய ரூபம். ருத்ரன்றது பாபகர்மாக்கான பலனை கொடுக்கக்கூடிய பகவானுக்கு ருத்ரன் பெயர். இப்போ நம்ம பண்ற புண்ணிய பாபம் ரெண்டுத்துக்குமே ஈஸ்வரன் தான் பலன் கொடுக்கிறார். புண்ணியத்துக்கு பலன் கொடுக்கிறது சிவன், பாபத்துக்கு பலன் கொடுக்கிறது ருத்ரன்றதுனால இந்த பாப கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கிற ரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இங்க டிஸ்ட்ரக்ஷன். நான் ஏற்கனவே நிர்வித்தியை பத்தி சொன்னேன். டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்க, அதுவுமே சிருஷ்டியினுடைய அங்கம்தான். அவைகளும் ஈஸ்வர ரூபமாக தான் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இங்க ருத்ரகணங்கள், சிவகணங்கள் இதெல்லாம் ஈஸ்வர அங்கமாக இருக்கு. அப்ப ஈஸ்வரன் அம்பாள் இந்த பிரவேசம் பண்ண உடனே வீரபத்ரர் முதலானவர்களை ஏற்படுத்தி நாசத்துக்கு அனுப்புறாருன்னு கதை போறது. அப்போ இங்க அந்த உற்பத்தியை காண்பிக்கிறதுக்காக இந்த தாத்பரியம் இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சௌமியமான சத்குணத்தோடு இருக்கக்கூடிய யுவதியான அம்பாளை இவா இந்த யஜ்ஞ யாகங்கள் பண்ணக்கூடியவர்கள் தேவர்கள்லாம் நிராகரிச்சு அது நாசமடைகிறபடி பண்றதுனால சுவாமி இவர்களை துவம்சம் பண்ணக்கூடிய ரூபங்களை சிருஷ்டி பண்ணார் அப்படிங்கிறது கதை. அப்ப என்ன இதுல இருந்து சொல்ல வருதுன்னா, சத்விஷயங்கள் சத்தியமான காரியங்கள்ல ஈடுபடுறவர்கள் அதை தவிர்த்து விட்டு அதுக்கான பங்கம் ஏற்படுத்தும் பொழுது, அப்போ அந்த மாதிரி உலகம் மாறுற சமயத்துல இந்த நாசம் பண்ணக்கூடிய சக்திகள் உருவாகுது, ஈஸ்வரனால உருவாக்கப்படுறது அப்படின்னு இதனுடைய தாத்பரியம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பர்ஸ்பெக்டிவ். இது நேரடியாக நான் இது வரைக்கும் இதுதான் அப்படின்னு சாஸ்திரம் நேரடியா சொல்லி நான் பார்க்கல. இது ஏன்னா இங்க அம்பாள் அக்னியில இறங்குறது, அதுக்கப்புறம் வீரபத்ரர், பத்ரகாளி, இவாள்லாம் உற்பத்தி ஆறுது. அவ தேவர்களோட யுத்தம் பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதை போடுறதுனால இதனுடைய தாத்பரியம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். இப்ப நம்ம போன நேத்தி இதுல கொஞ்சம் வேகமா பார்த்தோம். அந்த கடைசி அக்னி பிரவேசம் பண்றத கொஞ்சம் இன்னொரு தடவை பார்ப்போம். அதை இப்ப சுவாமி கிட்ட பேசிட்டு அம்பாள் வந்தாச்சு, தக்ஷன் கிட்ட பேசுறா. தக்ஷன் இப்போ சதி கிட்ட, தாக்ஷாயணி கிட்ட பேசுறான். லிங்கபூதம் ஜெகத் சர்வம் ஜாதம் தக்ஷணமேவகி அப்படின்னு தாக்ஷாயணி ரிஷிகள்கிட்ட கேட்கிறா. நீங்கள்லாமும் பார்த்துட்டு இருக்கேளே, பரமேஸ்வரன் இந்த யஜ்ஞத்துக்கு கூப்பிடலேங்கிறத சொல்லிடாமா? உங்களோட சாபத்தினாலதானே சர்வவியாபி ஆனார் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட வேதாந்தத்தினால அறியக்கூடியதாகிய ஈஸ்வரனாச்சே, அப்படிப்பட்டவர் இல்லாம நடக்கலாமா அப்படின்னு கேட்டதும் அவர்கள் எதுவும் சொல்லாம இருக்க தக்ஷன் உடனே சொல்றான், என்ன கிந்த்வயா பகுனா உக்தேன காரியம் நாஸ்தி இஹ சம்பிரதம் சாம்பிரதம் கச்சவா திஷ்டவா பத்ரே கஸ்மாத் துவாம் ஹி சமாகதா அமங்கலோ ஹி பர்த்தாதே அசிவோசௌ சுமத்தியமே அகுலீனோ வேதபாஹ்யோ பூதப்ரேத பிசாச்சராட் தஸ்மான் நாகாரிதோ பத்ரே யஜ்ஞார்த்தம் சாருபாஷினி மயா தத்தாசி சுஷ்ரோணி பாபினாம் மந்தபுத்தினா ருத்ராயா அவிதிதார்த்தாய உத்காத்தாய துராத்மனே தஸ்மாத் காரியம் பரித்யஜ்ய ஸ்வஸ்தாபவ சுச்சிஸ்மிதே. இங்க நீ இப்படிலாம் ஏகப்பட்ட பேச்சு பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு காரியமும் ஆபோறதில்ல. இருக்கிறதுனா இரு, போறதுனா போ அப்படின்றான். தேடி வந்திருக்கா, படை சூழ வந்திருக்கிறவளை பார்த்து இந்த மாதிரி பேசுறான். கஸ்மாத்வம் ஹி சமாகதா, என்ன மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்திருக்க? உன்னுடைய பர்த்தாவானவன் மங்களம் இல்லாதவன், அசிவஹா அகுலீனஹா குலம் இல்லாதவன், வேதபாகியன், பூதப்பேத பிசாஜங்களோடு இருக்கிறவன். இதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால இங்க உன்னை நான் அவனுக்கு வர பத்னியா கொடுத்ததே தப்பு, பாபினா மந்த புத்தினான்னு தனியா திட்டிக்கிறான்.
புத்தி இல்லாதனால உன்னை கொடுத்துட்டேன். என்ன யாருக்குன்னா ருத்ராய அவிதிதார்த்தாய, யார் என்னன்னே தெரிய முடியாத ஒரு ஆள் அவர். என்ன அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கே உலகம் பைத்தியமா அலைஞ்சின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு போய் நான் உன்னை கொடுத்தனே, நான் மந்த புத்தி அப்படின்னு அவன் தன்னை திட்டிட்டு நீ அதனால கிளம்பி போன்னு சொல்றான். தக்ஷேனோக்தா ததா புத்ரி சா சதி லோக பூஜிதா. அதனால உலகத்தினால பூஜிக்கப்படக்கூடியவளாகிய அம்பாள் என்ன சொல்றார்? நிந்தாயுக்தம் ஸ்வபிதிரம் விலோக்கிய ருஷிதாபிருஷம். ரொம்ப நிந்த புத்தியோடு இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவை பார்த்து சிந்தயந்தி ததா தேவி கதம் யாஸ்யாமி மந்திரே. சரி இவன் கிடக்கான், இப்ப நம்ம திரும்பி போயானுமே கைலாசத்துக்கு, எந்த மூஞ்சியோடு அங்க போறது? சங்கரம் திரஷ்டு காமாகம் கிம் வக்ஷே தேன பிரிச்சிதா யோ நிந்ததி மகாதேவம் நிந்தியமானம் ஸ்ருணோதி யஹ தாவுபௌ நரகே யாத்தோ யாவத் சந்திர திவாகரௌ. அதனால ஈஸ்வரனை நான் பார்க்க போகணுன்ற ஆசை இருக்கதான் இருக்கு. ஆனா இவனுடைய இந்த வாக்கியங்களை நான் கேட்டுட்டேனே, யார் மகாதேவனை நிந்திக்கிறார்களோ, அவர்கள் செய்யற நிந்தையை யார் கேட்கிறார்களோ, 2 பேருமே தாவுபௌ நரகயாதகா, 2 பேரும் நரகத்துக்கு தான் போவா. யாவத் சந்திர திவாகரோ, நரகத்துக்கு போறது மட்டும் இல்ல, நரகத்திலே இருப்பா. எப்பன்னா சூரிய சந்திரால் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நரகவாசம் தான் கிடைக்கும். சிவனிந்த பண்றவாளுக்கும் சிவனிந்தைய கேட்கிறவாளுக்கும்னு சொல்லப்பட்டிருக்கே. தஸ்மாத் தியக்ஷாமி அகம் தேகம். இதை நான் கேட்டுட்டனே, இப்ப நானே நரகவாசம் பண்ற ஒரு ஜீவன் ஆயிட்டனேங்கிறதுனால தேகத்தை தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தடால்னு தேகம் பிரவக்ஷாமி புதாசனம் ஏவம் மீமாம் சமானா சா சிவருத்ரேதி பாஷினி. அதனால ஈஸ்வர நாமத்தை சொல்லிண்டே அம்பாள் அபமானாபிபூதா சா பிரவிவேஷ புதாசனம், அந்த அக்னிக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டா அம்பாள்னு சொல்றது புராணம். ஹாஹாகாரேண மகதா வியாப்தமாசீத் திகந்தரம் சர்வே தே மஞ்சமாரூடா சஸ்திரைஹி வியாப்தா நிரந்தராக சஸ்திரைஹி ஸ்வைஹி ஜக்னுராத்மானம் ஸ்வானி தேகானி சிச்சிதுஹு கேச்சித் கரதலே கிருஹ்ய சிராம்சி ஸ்வானி ஜோத்சுகாஹ. அம்பாள் அந்த அக்னியில பிரவேசம் பண்ண உடனே எல்லாரும் அதிர்ந்து போயிட்டாலாம். ஒரே ஹாஹா ஓஹோ என்னாச்சு அடடடான்னு ஒரே சத்தம். ஹாஹாகாரேன மகத்தா ஒரே சத்தமாறுதான் அந்த இடத்துல. வியாப்தமாசி திகந்தரம், எல்லா திக்கிலையும் அந்த சப்தம் இரைச்சல் கேட்டுதான் அந்த காட்சியை பார்த்த கணங்கள் தேவர்கள் எல்லாரும் ஆகாகாரம் பண்ண. எல்லாரும் அந்த கணங்களும் ருத்ர கணங்கள் எல்லாம் மஞ்சம் ஆரூடாக அந்த மேடைக்கு மேலே ஏறிடுதான். அம்பாள் கூட அந்த சிவகணங்களும் ருத்ர கணங்களும் கையில இருக்கிற ஒரே சஸ்திரங்களோட வந்திருக்கோம் இல்லையோ தக்ஷ யஜ்ஞத்துக்கு. கையில இருந்த சஸ்திரைஹி வியாப்தா நிரந்தராக சஸ்திரைஹி ஸ்வைஹி ஜக்னுஹு ஆத்மானம். எல்லாம் தன்னைத்தானே குத்திட்டு தான் அம்பாள் நம்ம கண்ணுக்கு நேரம் இப்படி அக்னியை பிரவேசம் பண்றதை பார்க்க வேண்டி போயிடுதேன்ட்டு எல்லாம் கத்தியாலையும் தன்னோட ஆயுதங்களாலையும் சுவானி தேகானி சிச்சிதுகு, அவாவாளுடைய உடம்ப கையை காலை வெட்டிண்டு எல்லாம் அக்னியில குதிச்சுட்டான். கேச்சித் கரதலே கிருஹ்ய சிராம்சி சுவானிச்ச உத்சுகா நீராஜயந்த ஸ்வரிதா பஸ்மீபூதாஸ்ட ஜக்ஞிரே. அந்த க்ஷணமே எல்லாம் பஸ்மமா எடுத்து தலையை வெட்டி அதை அந்த அக்னியில போட்டு அதையே தீபாராதனையா காமிச்சுட்டு உள்ள விழுந்துடுத்தான். அது ஏவ மூச்சுஸ்ததா சர்வே ஜகர்ஜுகு அதிபீஷணம், ஒரே பயங்கரமான காட்சியா இருந்தது. சஸ்திர பிரகாரைஹி சுவாங்கானி சிச்சுது சாதிபீஷணாக தேததா விலயம் பிராப்தா தாக்ஷாயன்யா சமந்ததா. அம்பாள் உள்ள போகும், அதோடவே கூட சேர்ந்து 20,000 கணங்களும் சேர்ந்து அக்னியில போயிடுத்து. கணாகா தத்ராயுதே துவேச்ச அப்படின்னு அந்த 2000 கணங்களும் உள்ள போச்சான். தது அத்புதம் இவ அபவத்து, பார்க்கவே பயங்கரமா இருந்ததுன்னு சொல்றது. தே சர்வே ரிஷயோ தேவா இந்திராத்யா சமருத்கணாஹ விஸ்வேஸ்வினௌ லோகபாலாஹ தூஷ்ணீம் பூதாஸ்ததா பவன் விஷ்ணும் வரண்யம் கேச்சித் ச பிரார்த்தயந்த சமந்ததா. என்ன பண்றதுன்னு தெரியல. ரிஷிகள் தேவர்கள் இங்கேயும் அங்கேயும் நடந்து போறாளாம். விஸ்வே அஸ்வினோ லோகபாலாக,
அங்க இருக்கிற ஒரே பெரியவர் மகாவிஷ்ணு அவரை பார்த்து வேண்ட ஆரம்பிச்சுட்டு தான் எல்லாம் இப்படி ஆயிடுத்தேன்ட்டு ஏவம் பூதஸ்ததா யஜ்ஞோ ஜாதஸ்தஸ்ய துராத்மனஹா, இவ்வளவுதான் யஜ்ஞம், இதுக்கு மேல எங்க யஜ்ஞம் நடக்கிறது, இந்த துராத்மாவோட யஜ்ஞம் இதோட முடிஞ்சு விடுத்துன்ற வார்த்தைகளை பேசிட்டு தக்ஷஸ்ய பிரம்ம பந்தோஸ்ச ரிஷயோ பயம் ஆகதாக. தக்ஷனை இங்க பிரம்ம பந்துன்னு சொல்றது, பிராமணன் சொல்லிட்டு இருந்தது இப்ப பிரம்ம விப்ரா, பிரம்ம பந்தோஸ்ச ரிஷயோ பயம் ஆகதாக. ரிஷிகள் எல்லாருக்கும் பயமாயிடுத்து, இது என்ன நடக்க போறது இங்க அப்படின்றதுனால ஏதஸ்மின் அந்தரே விப்ரா நாரதேன மகாத்மனா கதிதம் சர்வம் ஏவ ஏதது தக்ஷஸ்ய ச விசேஷ்டிதம் ததா ஆகர்ணிய ஈஸ்வரோ வாக்கியம் நாரதஸ்ய முகோத்கதம் சுகோப பரமம் கிருத்த ஆசனாத் உத்பதன்னிவ. இந்த விற்த்தாந்தத்தை அந்த க்ஷணமே நாரதர் பரமேஸ்வரன்ட்ட சொல்றார். ஏன்னா இது எங்க நடக்கிறது, பூமியில தானே நடக்கிறது. பூமியில நடக்கிறதுன்னு பார்த்தோம், ஹரித்வார் போட்டிருக்கு சில இதுல நடந்த அந்த க்ஷேத்திரம் இருக்கிற இடம். அதனால பூமிக்கும் கைலாசத்துக்கும் வைகுண்டத்துக்கும் கனெக்ஷனா இருக்கிறது யாரு, நாரதர் தான். நாரதர் தானே குரு ஸ்வரூபம். குரு தான் பிரம்மஸ்வரூபத்துக்கும் மனுஷனுக்கும் ஜீவனுக்கும் கனெக்ஷனா இருக்கிறதுன்றதுனால நாரதர் குருவாக பார்க்கறதுனால நாரதர் தான் ஈஸ்வரன்ட்ட மகாவிஷ்ணுட்ட பூலோக விற்த்தாந்தத்தை பேசக்கூடியவராக வரார். ஏதஸ்மின் அந்தரே விப்ரா நாரதேன மகாத்மனா, நாரதரால கதிதம் சர்வம், எல்லா விஷயமும் சொல்லப்பட்டது. ஏதத் தக்ஷஸ்ய விசேஷ்டிதம், தக்ஷன் பண்ணது, இந்த அம்பாள் அக்னியில பிரவேசம் பண்ணது எல்லாம் சொல்லப்பட்ட உடனே ததாகர்ணிய ஈஸ்வரோ வாக்கியம் நாரதஸ்ய முகோத்கதம், நாரதர் முகத்திலேருந்து வந்து இதை கேட்ட உடனே பரமேஸ்வரனுக்கு கோபம் வந்துடுதான். சுகோப பரமம் கிருத்தா ஆசனாது உத்பதன்னிவ, எகிரி குதிச்சாராம் தன்னுடைய ஆசனத்திலிருந்து குதிச்சு உத்ருத்ய ஜடாம் ருத்ரோ லோகசம்ஹாரகாரகः ஆஸ்போடயாமாச ருஷா பர்வதஸ்ய சிரோபரி தாடனாச்ச சமுத்பூதோ வீரபத்ரோ மகாயசாः ததா காளி சமுத்பன்னா பூதகோட்டிபிராவிருதா. குதிச்ச பரமேஸ்வரன் தன் ஜட்டையிலிருந்து ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட பிச்சு லோக சம்ஹார காரகா, உலகத்தையே சம்ஹாரம் பண்ணக்கூடியதாகிய சுரூபம், சர்வத்தையும் லயம் பண்றது எதுன்னா ஈஸ்வர சுரூபத்துல தான் லயமாறுது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் ஜட்டையிலேருந்து ஒரு உத்ருத்யஜ ஜட்டாம், தன் ஜட்டையிலேருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்து ஆஸ்போட்டயாமாச ருஷா பர்வதஸ்ய சிரோபரி, அங்க இருக்கிற பர்வதத்துக்கு மேல தூக்கி எரிஞ்சாராம். தாடனாச்ச சமுத்பூதோ வீரபத்ரோ மகாயஷா, அது போய் அந்த அந்த ஜடாமுடி போய் அந்த இமய பர்வதத்துல அடிச்ச உடனே அதிலிருந்து வீரபத்ரன் உதிச்செழுந்தான் அப்படின்னு சொல்றது. ததா காளி சமுத்பன்னா பூதகோட்டி பிராவிருதாக, அப்படியே பதகாளியும் வந்தாலாம், அதிலிருந்து கோடி பூதங்கள் எல்லாம் உற்பத்தி யாருதான். கோபான் நிஸ்வசிதேனைவ ருத்ரஸ்ய ச மகாத்மனः ஞாதம் ஜுவராணாம் ச சதம் சன்னிபாதாஸ்தயோதசா. ஈஸ்வரனுடைய கோபத்துல அவருடைய மூச்சு காத்திருக்கே, கோபான் நிஸ்வசிதே நைவ, அந்த கோபமான மூச்சு காத்திலிருந்து என்ன வருதுன்னா சதம் நூற்றுக்கணக்கான ஜுவரங்கள், சன்னிபாதாக வெவ்வேறு விதமான வியாதிகள், 13 விதமான வியாதிகள், திரையோதச சன்னிபாதாக. அதனால டிஸ்ட்ரக்ஷன், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வியாதிகளா இருக்கட்டும், ஜுவரங்களா இருக்கட்டும், என்ன விதமான டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஈஸ்வரன்டேந்து வந்ததுதான். உலகத்துல இருக்கிற நல்லதும் கெட்டதும் அததான் இங்க காண்பிக்கிறது. கோபான் நிஸ்வசிதேனைவ ருத்ரஸ்ய ச மகாத்மனா ஜாதம் ஜுவராணாம் ச சதம், 100 விதமான ஜுவரங்கள், சன்னிபாதாஸ்திரயோதசா 13 விதமான வியாதிகள், ஜுவரத்தை தவிர வியாதிகள் வந்துதான். விஜ்ஞப்தோ வீரபத்ரேன ருத்ரோ ரௌத்ர பராக்கிரமஹா கிங்காரியம் பவத காரியம் சீக்கிரமே பவத பிரபோ. உடனே வீரபத்ரன் எதுக்கா என்ன உற்பத்தி பண்ணிருக்கேள், என்ன காரியம் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்க, இத்யுக்தோ பகவான் ருத்ரோ பிரேஷயாமாச சத்வரம்,
கச்ச வீர மகாபாகோ தக்ஷ யஜ்ஞம் விநாசயாம். உடனே பரமேஸ்வரன் வந்து, போ ஏ வீரனே, ஏ மகாபாகோ, ஏன்னா ஆயிரக்கணக்கான தோள்கள் கைகளோடு இருக்கானா வீரபத்ரன். தக்ஷ யஜ்ஞம் விநாசய, தக்ஷனுடைய யஜ்ஞத்தை நாசம் பண்ணு. தக்ஷன்றவன் மானசபுத்திரன் பிரம்மாவுடைய. அதனால வேதஸ்வரூபமாக இருக்கிற சில கிரமங்களுக்கு ரூபம் கொடுத்து தக்ஷன்னு சொல்றது. அதனால ஈஸ்வர சிருஷ்டி நியமத்தை, அதனாலதான் முதல் செஷன்லேயே சொன்னேன், புராணங்கள்ன்றது வந்து இந்த ஜெகத் சிருஷ்டி பரிபாலனத்தினுடைய அந்த ஃபோர்ஸஸ் அதுக்கு உருவம் கொடுத்து கதையா சொல்றது. வேதத்துல இருக்கக்கூடிய தேவதைகள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூக்ஷ்மமான விற்த்தாந்தங்களுக்கு வந்து ரூபம் கொடுக்கிறது. இந்த தக்ஷன், அந்த தேவர்கள், தக்ஷ யஜ்ஞம், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி வேதத்துல இருக்கிறது. தைத்திரிய சம்ஹிதையில இருக்கு, ரிக்வேதத்துல இருக்குன்னு சொன்னேன். அப்போ தேவர்களுடைய அந்த சேஷ்டையும் அந்த யஜ்ஞத்துல வந்து ஈஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பத்தியும் சொல்லப்பட்டது. அதே மாதிரி சிருஷ்டியில நடக்கக்கூடிய என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு, அதனுடைய சேஷ்டை எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த மகத். இன்ஃபேக்ட் வந்து இதுல இந்த ஜுவரம் வந்து தேவர்களோட யுத்தம் பண்றது அப்படின்லாம் வருது. யாரோ அதுக்கு இன்டர்நெட்ல பயோவார் அப்படின்லாம் எழுதியிருக்கான். பயோவார சொல்றது இல்லை. என்னன்னா தேவதைகள்ன்றது ஒரு ஃபோர்ஸஸ் தானே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கான்சியஸ் ஃபோர்ஸஸ். எதனால உலகத்தினுடைய இயக்கம் இருக்கோ அந்த சக்திகளுக்கு தான் தேவதைன்னு சொல்றோம். தனித்தனியா ஒவ்வொரு ஃபோர்ஸஸையும் பிரிச்சு பார்க்கும் பொழுது அதே மாதிரி அதெல்லாம் என்ன ஆக்கப்பூர்வமான ஃபோர்ஸஸ், எந்த ஃபோர்ஸஸ் மந்திர சக்தியினால காரியம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய சக்திகள் தேவதைகள். அப்போ இதே அதர் சைடு பார்த்தா டிஸ்ட்ரக்ஷன். அதனாலதான் ருத்ரன் சிவன் ரெண்டு பிரிக்கிறது, வேதமே பிரிக்கிறது. யாதே ருத்ர சிவா தனு சிவா விஸ்வாஹ பேஷஜின்னு, ருத்ரனா இருக்கிற நீ சிவன் ஆகு அப்படிங்கிறது தான் ருத்ரத்துல பிரார்த்தனை. உன்னுடைய தனுசானது மங்களத்தை கொடுக்கறதா. யாதே ருத்ர சிவா தனுஹு, உன்னோட சிவ தனுவாகட்டும், மங்கள கொடுக்கட்டும். யாதே ருத்ர சிவா தனுஹு சிவா விஸ்வாக பேஷஜி. அதனால மருந்தாக ஆகிறதாக இந்த ஜுவரத்தை கொடுக்கறது ருத்ரன், மருந்தாக இருக்கிறது ஈஸ்வரன். ரெண்டும் பரமேஸ்வரன் தான். சாசனம் சிரசாதித்வா தேவதேவஸ்ய சூலினஹ காளிகாலிஹிதோ வீரஹ சர்வபூதைः சமாவிருதः வீரபத்ரோ மகாதேஜா யயௌ தக்ஷமகம் பிரதி. பரமேஸ்வரனுடைய ஆக்ஞைய தலையில தாங்கி கொண்டுன்னு எழுதுறது. சாசனம் சிரசா திருத்வா, தலையில தாங்கிண்டு தேவதேவஸ்ய சூலினஹா. திரிசூலம்ன்றது 3 குணங்கள், திரிகுணத்தை வந்து கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கார் பகவான். அதுதான் திரிசூலத்தினுடைய தாத்பரியம்னு படிச்சேன் ஒரு இடத்துல. சிவ தத்துவ ரகசியத்துல திரிசூலம்ன்றது திரிகுணத்தை சொல்றது. அதே மாதிரி சந்திரகலைன்றது ஞானத்தை காண்பிக்கிறதுன்னு எழுதுறார் நீலகண்ட தீட்சிதர். ஞான சந்திரன். சாசனம் சிரசி சிரசாதித்வா தேவதேவஸ்ய சூலினஹ. பரமேஸ்வரனுடைய ஆணைய தலையில தாங்கிண்டு வீரபத்ரன் கிளம்புறார். வீரபத்ரோ மகா தேஜா யயௌ தக்ஷமகம் பிரதி. தக்ஷ யஜ்ஞத்துக்கு கிளம்பி போறாராம் வீரபத்ரர். காளிகா லிஹிதோ வீரஹா, காளியோடையும் கூட சர்வபூதைஹி சமாவிருதா, எல்லா பூதங்களோடும் கூட கிளம்பி போறார். ததானீம்யேவ சகசா துர்நிமித்தானி சாபவன் ருக்ஷோ பவௌ ததா வாயு சர்க்கரா சமாவிருதः ஸ்ருக்வர்ஷ वर्षति देवश्च तिमिरेणावृता दिशः उल्कापाताश्च बहवः पेतुर्व्यां सहस्रशः. அதே சமயத்துல பெரிய துஷ்சகுனங்கள்லாம் ஏற்படுறத பாக்குறாளாம் எல்லாரும். துர்நிமித்தானிச்சு அபவன்னு, என்னாச்சுன்னா காத்து வந்து வேகமா அடிக்கிறதா, மண்ணுகளோட சேர்ந்து ரத்த மழை பெய்யறதான். அசுருக் வருஷதி பர்ஜன்யா திமிரேன ஆவிருதா திஷா, எல்லா பக்கமும் இருட்டு சூழ்ந்துடுத்தான். என்ன இதெல்லாம் வந்து எல்லாரும் பாக்குறாளாம். ஏவம் இதானி அரிஷ்டானி ததுருஷு விபுதாதயா தக்ஷோபி பயமாபன்னோ விஷ்ணும் சரணமாயயௌ. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த ரிஷிகள் எல்லாரும் பயந்துட்டா. தக்ஷனும் அப்படி பயம் ஆபன்னஹா, பயம் வந்துட்டு விஷ்ணு மகாவிஷ்ணு தான் அங்க இருக்கிறதுல சிரேஷ்டரா இருக்கிறதுனால அவர் சரணத்துல போய் விழுந்தானா. விஷ்ணும் சரணமாயயௌ ரக்ஷ ரக்ஷ மகாவிஷ்ணோ தொம் ஹி நஃப் பரமோ குருஹு.
யஜ்ஞோசி த்வம் சுரஸ்ட பயான் மாம் பரிமோச்சய. ரக்ஷ ரக்ஷ மகாவிஷ்ணுவே, மகாவிஷ்ணு நீதான் என்ன காப்பாற்றணும். தொம்ஹி நஃப் பரமோ குரு, என்னுடைய பரம குருவாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய குரு பிரம்மா, பிரம்மாவனுடைய குரு மகாவிஷ்ணுவா இருக்கிறதுனால நஃப் பரமோ குரு, இங்க எல்லாருக்கும் குரு பரமகுரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை யஜ்ஞோசி துவம், நீதான் யஜ்ஞஸ்வரூபம். சுரசிரேஷ்ட, இங்க தேவர்களுக்கெல்லாம் தேவனாக சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன். பயான்மாம் பரிமோச்ச, என்னுடைய பயத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு கேட்கிறான். தக்ஷன் மகாவிஷ்ணு பார்த்து, தக்ஷேன பிரார்த்தியமானோ ஹி ஜகாத மதுசூதனஹா மயா ரக்ஷா விதாதவ்யா பவதோ நாத்ர சம்சயா. அப்போ பகவான் மகாவிஷ்ணு தக்ஷனை பார்த்து சொல்றார், நான் உன்னை ரட்சிக்க பண்ணிதான் ஆகணும். மயா ரக்ஷா விதாதவ்யா பவதா, நான் என்ன நீ கூப்பிட்டுக்க ஒண்ணு. ரெண்டாவது யஜ்ஞத்தை காப்பாத்துறதே என்னுடைய தர்மம். ஏன்னா யஜ்ஞ சம்ரக்ஷகனாகிய நான் இந்த இடத்துல உன்னுடைய யஜ்ஞத்தையும் அதனால உன்னையும் ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை தான். ஆனாலும் அவஜ்ஞாஹி கிருதா தக்ஷத்வயா தர்மம் அஜானதா ஈஸ்வராவஜ்ஞயா சர்வம் விபலம் ச பவிஷ்யதி. அபூஜ்யா யத்ர பூஜ்யந்தே பூஜனீயோ ந பூஜ்யதே த்ரீணி தத்ர பிரவர்த்தந்தே துர்பிக்ஷம் மரணம் பயம். மகாவிஷ்ணு சொல்றார், நீ பண்ணது அபமரியாதை பண்ணியிருக்க ஈஸ்வரனை. ஈஸ்வரன் அபமரியாதை பண்ணிடுறதுனால என்ன ஆகுறதுன்னா சர்வம் விபலம் ச பவிஷ்யதி, எல்லாம் பலமற்று போகிறது. ஏன்னா ஈஸ்வரன் தான் பலதாத்தா. ஒரு காரியம் பண்ணேன்னா அந்த காரியம் சாபல்யம் அடையணும்னு அவசியம் இல்லையே. ஒரு கையை எடுத்து கத்தி எடுத்து காய் நறுக்கிறோம்னா நெருக்கி தீர்வோன்றதுல ஒரு நிச்சயம் கிடையாது. கத்தி உடையலாம், அதுக்குள்ள யாரோ கூப்பிடலாம், என்ன வேணா ஆகலாம். ஒரு எந்த காரியம் எடுத்தாலுமே ஈஸ்வரன் துணை இல்லாம அங்க அது சாபல்யத்தை அடையும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிருஷ்டம்னு ஒண்ணு உண்டு, புண்ணிய பாபம். அதனாலதான் ஈஸ்வரனை பக்கத்துல வச்சுக்கிறேன்னா அர்ஜுனன். மகாபாரதத்துல அர்ஜுனன் என்ன சொன்னா, சேனைகள் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நீ என் கூட இரு அது போறோம். இவன் சேனையை எடுத்துன்னு போனான் துரியோதனன். அப்போ ஈஸ்வரன் யார் கூட இருக்கானோ அதுதான் ஜெயம். அதனால ஈஸ்வர அவஜ்ஞ பண்ணேன்னா, ஈஸ்வர சக்தி இல்லைன்னா நீ பண்ற காரியத்துல எங்க பலன் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றார் மகாவிஷ்ணு, அபூஜ்யா எத்திர பூஜ்யந்தே பூஜனீயோ ந பூஜ்யதே. பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் எந்த இடத்துல ஒரு இடத்துல பூஜிக்கப்பட வேண்டியவர்கள் பூஜிக்கப்படாமல் போனாலும், பூஜிக்கப்படக்கூடாதவர்கள் பூஜிக்கப்பட்டாலும்னு ரெண்டும் சொல்றார். அபூஜ்யா எத்திர பூஜ்யந்தே, யாருக்கு பூஜை பண்ணக்கூடாதோ, அதர்மிஷ்டனா இருக்கவனா பைசா இருக்குங்கிறதுக்காகவோ, அவன் ராஜ்யத்துல இருக்கான், சீஃப் மினிஸ்டரா இருக்கான், மினிஸ்டரா இருக்காங்கிறதுக்காகவோ அவனை போய் நீ பூஜை பண்ணா, கூப்பிட்டார் அதனால போயிட்டு வந்தோம் அப்படின்னு இப்போ ஒரு பிரச்சனை ஓடித்து ஒரு 10 நாள் முன்னாடி. என்ன போலாமா கூடாதா, இவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் நீங்க எப்படி அங்க போய் சாப்பிட்டு வரலாம், சாப்பிட்டா இல்ல வெறும் என்ன, அவர் அந்த பாயிண்ட் தான் ரைஸ் பண்ணார். நம்ம போலாமா அந்த இடத்துக்கு, அவ எப்படி வேணா இருக்கட்டும், அது இதுதான் அதுக்கு ஆதாரம். அபூஜ்யா எத்திர பூஜ்யந்தே, யாருக்கு பூஜை பண்ணக்கூடாதோ அங்க பூஜை எங்க நடக்கிறதோ, பூஜனீயோ ந பூஜ்யதே, யாரு பூஜிக்கப்படணுமோ அவ பூஜிக்கப்படுறது இல்லை. மடாதிபதிகளுக்கு பூஜை பண்ண வேண்டிய இடத்துல கண்டபடி பேசுறது. இப்படி இருந்ததுன்னா என்ன, த்ரீணி தத்ர பிரவர்த்தந்தே, 3 விஷயம் அங்க நடக்கும்னு சொல்றார். துர்பிக்ஷம் மரணம் பயம், துர்பிக்ஷம் வந்துருமா அந்த தேசத்துக்கு, அப்புறம் மரணம் சம்பவிக்கும், பயம் சம்பவிக்கும். இப்ப சொல்லப்பார், நீ இப்ப பயப்படுறதுக்கு காரணமே ஈஸ்வர பரித்தியாகம் தான். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன மானனீயோ ரிஷத்வஜா அமானிதான் மகேஷாத் துவாம் மகத் பயம் உபஸ்திதம். தஸ்மாத் சர்வ பிரயத்னேன மானனியோ, என்ன எப்படிப்பட்ட கஷ்டப்பட்டாவது ரிஷபத்வஜனாகிய பரமேஸ்வரனும் நீ வேண்டிதான் ஆகணும்ன்றார். ரிஷத்வஜா, ரிஷபம்ன்றது தர்ம ரூபம். அதுவும் நீலகண்ட தீட்சர் சொல்றார், ரிஷபம்ன்ற வாகனமே தர்மம். தர்ம வாகனத்துலதான் ஈஸ்வரன் இருக்கார். தர்மம் தான் ஈஸ்வரனுக்கு வாகனம். வகத்தினாலே எடுத்துன்னு வருதுன்னு, தாங்கிட்டு வர்றதுன்னு அர்த்தம். தர்மம் தான் ஈஸ்வரனை தாங்கி கொண்டு வருது நம்மள்கிட்ட. அதனால ரிஷப வாகனம்ன்றது தர்மத்துல இருக்கிறது பரமேஸ்வரன். ரிஷத்வஜா, துவஜத்திலையும் பகவான் ஹோல்ஸ் எந்த பிளாக்னா பிளாக் ஆஃப் தர்மா. ரிஷத்வஜா, அப்பேற்பட்ட ஈஸ்வரனை சர்வ பிரயத்னேன மானனீயா.
அப்போ அமானிதாத் மகேஷாத் துவாம் மகத் பயம் உபஸ்திதம். பரமேஸ்வரனை நீ மரியாதை பண்ணாதனாலதான் உனக்கு இந்த பயம் வந்து சேர்ந்தது. என்ன துவைதாத்தி பயம் பவதி உதரமந்தரம் குருதே அததஸ்ய பயம் பவதின்னு சொல்றது வேதம். ஒரு விஷயத்த என்னிலிருந்து வேறானதாக பார்த்தா அதுல இருந்து பயம்தான் வருது. துவைத்தம்னு இருந்தாலே பயம்தான். அப்போ துவைத்தம் இல்லாத வஸ்து எதுன்னா ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனை பார்த்தாதான் அத்வைதம் சித்திக்கிறது. அத்வைத ஸ்வரூபம் பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தை நீ பார்க்காத போயிட்டேன்னா பயம்தான் வரும். அதுதான் இங்க சொல்றது புராணம். அமானிதான் மகேஷாத்து துவாம் மகத் பயம் உபஸ்திதம். உனக்கு பயம் வந்ததுக்கு என்ன காரணம்னா ஈஸ்வரன் நீ ரெகக்னைஸ் பண்ணாததுதான் காரணம்னு சொல்றார் மகாவிஷ்ணு. அதுனா ஏவ வயம் சர்வே பிரபவோ நமஹே பவதோ துர்நயே நைவ நாத்திர காரியா விசாரணா. இப்ப நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா அது காரணம் வேற ஒண்ணும் இல்ல, உன்னுடைய நடத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுனா ஏவ வயம் சர்வே பவதோ துர்நயே நைவ. உன்னுடைய தப்பான நடத்தினாலதான் நம்ம எல்லாருக்கும் இப்ப பிரச்சனை வந்திருக்கு. ந காரியா விசாரணா. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. விஷ்ணோஹோ தத்வச்சனம் சுத்வா தக்ஷஸ் சிந்தாபரோ பவத் விவர்ண வதனோ பூத்வா தூஷ்ணீம் ஆசீத் புவி ஸ்திதः. விஷ்ணோஹோ வச்சனம் சுத்வா. விஷ்ணுவனுடைய இந்த வாக்கியத்தை கேட்டு தக்ஷன் சிந்தாபரோ பவத்தான். தக்ஷனுக்கு கவலையா எடுத்தான். இவர் ஒருத்தர் தான் நம்ம பக்கம் இருக்கார் அப்படின்னு நினைச்சோம். யஜ்ஞத்துக்கு சம்ரக்ஷகரா இருக்கிற மகாவிஷ்ணுவை நம்பி பரமேஸ்வரனை எதிர்த்துட்டோம். இப்ப என்னடான்னா இவரே இப்படி பேசுறாரேங்கிறதுனால விவரண வதனோ பூத்வா. மூஞ்சி கருத்து பிடித்தான் அவனுக்கு. தூஷ்ணி மாசீத் புவி ஸ்திதா. கீழே உட்கார்ந்துட்டானா பேசாம. இதுக்கு நடுவுல அங்க வீரபத்ரன் கிளம்பிட்டார். வீரபத்ரோ மகாபாஹு ருத்ரேணைவ பிரச்சோதிதா காளி காத்யாயினி ஷானா चामुंडा मुंडमर्दिनी भद्रकाली तथा भद्रा त्वरिता वैष्णवी तथा नवदुर्गादि सहितो भूतानां च गणो महान् शाकिनी ढाकिनी चैव भूतप्रमदगुह्यकाः तथैव योगिनी चक्रं च चतुष्षष्ट्या समन्वितं निर्जग्मुः सहसा तत्र यज्ञवाटं महाप्रभं वीरभद्रसमेता एकणाः शतसहस्रशः पार्षदशङ्करस्य एते सर्वे रुद्रस्वरूपिणः पञ्चवक्त्रा नीलकण्ठाः सर्वे ते शस्त्रपाणयः छत्रजामरसंवीताः सर्वे हरपराक्रमाः दशभागवस्त्रिनेत्रा जटिला रुद्रभूषणाः अर्धचन्द्रधराः सर्वे सर्वे चैव महौजसः सर्वे ते वृषभारूढाः सर्वे ते वेषभूषणाः सहस्रबाहुर्भुजगाधिपैः वृतस्त्रिलोचनो भीमबलो भयावहः येभिः समेतश्च तथा महात्मा स वीरभद्रो विजगाम यज्ञम्. பெரிய வர்ணனம் பண்றது. எப்படி யாரெல்லாம் வரா, எப்படி வரான். வீரபத்ரோ மகாபாஹு ருத்ரேணேவ பிரச்சோதிதா காளி காத்யாயினி வரிசையா சொல்லிட்டு 12 துர்க்கை 9 துர்க்கை நவதுர்கான்னு 9 துர்க்கைய சொல்றது. காளி காத்யாயினி 2, ஷானா ஈஷானா 4, முண்டமர்தினி 5, பத்ரகாளி 6, பத்ரா 7, துவரிதா 8, வைஷ்ணவி 9 துர்கா நவதுர்காதி சகிதா. ருத்ரனால சொல்லப்பட்ட வீரபாகு வீரபத்ரன் ஆகிய மகாபாகு இந்த 9 துர்க்கைகளோடு சகிதோ பூதானாம் ச கணோ மகான் பூதகணங்களோடும் கூட இந்த நவதுர்க்கையோடும் கூட வேற யார் வரான்னா ஷாக்கினி டாக்கினி சைவ பூத பிரமத குஹ்யகாக. பூதங்கள்ல முக்கியமாக இருக்கிற கூடமா இருக்கக்கூடியவர்களாகிய ஷாக்கினி டாக்கினி இவாளோடும். அதே மாதிரி ததா ஏவ யோகினி சக்கரம் சதுஷ்டியா சமன்விதம் 64 சக்கரங்களோடு இருக்கக்கூடிய யோகினிகள் நிர்ஜக்முகு அவளோடையும் கூட சகசா தத்ர யஜ்ஞவாட்டம் மகாபிரபம் யஜ்ஞவாட்டத்தை நோக்கி கிளம்புறார் வீரபத்ரர். அப்போ எப்படி இருக்கான் அதை பாக்குறதுக்குன்னு சொல்றது. வீரபத்ர சமேதா ஏ கணாஹா சதசஹஸ்ரஷா 100,000 கணங்கள் கூட வருது. பார்ஷதா சங்கரஸ்ய பரமேஸ்வரனுடைய பார்ஷதர்கள் சேவகர்களாக கிங்கரர்களாக இருக்கக்கூடிய தே சர்வே ருத்ரஸ்வரூபினஹா எல்லாம் ருத்ரன மாதிரியே இருக்கான். ஒவ்வொன்றும் பார்க்க பஞ்சவக்திராஹா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கும் 5 முகம் இருக்கான் ஈஸ்வரன் மாதிரியே.
நீலகண்டாக எல்லாத்துக்கும் நீலகண்டம் இருக்கான். அந்த 100,000 சேனை. இந்த எந்திரன் படத்துல எல்லா ரஜினியா தெரியுமே அந்த மாதிரி இங்க எல்லாரும் பரமேஸ்வரன் மாதிரியே இருக்கான். பஞ்சவக்திரா நீலகண்டாக சர்வேதே சஸ்திரபாணியா எல்லாம் சஸ்திரங்களை வச்சுட்டு இருக்கான் கையில. அது மட்டும் இல்ல சத்திர சாமர சம்பீதாக சர்வே ஹர பராக்கிரமாக எல்லாம் சத்திரம் கொடை சாமரம் அது வேற என்ன சாமரம் வீசுறது இருக்க இது எல்லாத்தோடையும் கூட வருதான். எல்லாம் பரமேஸ்வரனே அத்தனை 100,000 பரமேஸ்வரர்கள் வரா மாதிரி இருக்கான். தசபாகவஸ் திரிநேத்ராக எல்லாம் 10 கை 5 முகம்னா 10 கை தான். திரிநேத்ராக 3 கண்களோடு ஜட்டிலாக தலையில ஜட்டாஜூட்டராக ருத்ரபூஷணாக ருத்ராட்சங்களை தரிச்சுண்டு அர்த்த சந்திரதராக எல்லாமே சந்திர ரேகையோடு தலையில சர்வே சர்வே ஜைவ மகௌஜசாக ஓஜஸோடு எல்லாம் வருதான். சர்வேதே ரிஷபாரூடா எல்லாம் ரிஷபத்துல உட்கார்ந்துருக்கான். சர்வேதே வேஷபூஷணாக ருத்ர வேஷத்தோடு 100,000 கணங்கள் எல்லாம் வீரபத்ரோடு கூட வர்றது அப்படின்னு சொல்றார். சஹஸ்ரபாஹு புஜகாதிபைஹி விருத்தஹா திரிலோச்சனஹா பீமபலோ பயாவஹ. வீரபத்ரர் எப்படி இருக்காருன்னா சஹஸ்ரபாஹு 1000 கைகள், புஜகாதிபைஹி விருத்தஹா புஜகதிபர் பாம்பு புஜகத்தை நாக இது பேர் என்ன வாசுகி அப்படிங்கிறதான புஜகாதிபை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாம்புகளை ஆபூஷணமாக தரித்து கொண்டு விருத்தஹா திரிலோச்சனஹா 3 கண்களோடு கூட பீமபலோ பயாவஹா பயங்கரமான சுரூபம். சிவன் சௌமியமான சுரூபம், இது உக்ரமான சுரூபமாக இருக்கார் வீரபத்ரர். ஏபி சமேதஸ்ச ததா ததா மகாத்மா ச வீரபத்ரோ அபிஜகாம யஜ்ஞம். வீரபத்ரர் யஜ்ஞத்துக்கு சேர்றார். யுக்ஞானாம் ச சகஸ்ரேண த்விப்ரமாணேன ஸ்யந்தனம் சிம்ஹானாம் பிரயுதேன ஏவ பாஹ்யமானம் ஜதஸ்ய ததே ததைவ தம்ஷிதா சிம்ஹா பகவः பார்ஷ்வரக்ஷகாः ஷார்தூலா மகரா மத்ஸ்யா கஜாஸ்சைவ சஹஸ்ரஷः. இவர் மட்டும் வரல, இந்த சேனைகள் மட்டும் வரல, இதுக்கு சிம்ஹங்கள் ஆயிரக்கணக்கான சிம்ஹங்கள், அப்புறம் ஷார்தூல புலி, மகரம் என்ன மகரம்னா முதலை, பெரிய பெரிய மீன்கள், திமிங்கலங்கள், யானைகள், இதெல்லாம் பெரிய பெரிய பல்லோட ஆயிரக்கணக்கில் யுக்யானாம்ச சஹஸ்ரேன ஆயிரக்கணக்கில் இழுத்துட்டு வருதான். கூட சுத்தி வேற அதுகளும் சேர்ந்து வருதான். சத்ராணி விவிதான்யேவ சாமராணி ததைவஜ மூர்த்தனி திரியமானானி சர்வதோ அக்ராணி சர்வஷः ததோ பேரி மகாநாதா சங்காஸ்ச விவிதஸ்வனாः படஹோ கோமுகாச்சைவ சிருங்கானி விவிதானி ச ததோ அவாத்யந்த தான்யேவ கனானி சுஷிராணி ச கலகானபரா சர்வே சர்வே மிருதங்கவாதினः அநேகலாஸ்ய சம்யுக்தா வீரபத்ராக்ரதோ பவன் ரணவாதி நிர்கோஷைஹி ஜகர்ஜுரமிதௌஜசஹ. வெறும்னு நடந்து வரலையா, வாத்தியங்கள்லாம் சப்திக்க நடந்து வருதான் இந்த பெரிய சேனை. என்னென்ன மாதிரி வாத்தியங்கள்னா பேரி, சங்கு, படகா அந்த ட்ரம், கோமுகா, சிருங்கி அந்த தந்தத்தை வச்சு வாசிப்படையாது. இப்படி பலவிதமான வாத்தியங்கள், அவாத்தியந்த என்ன ஃப்ளூட் மாதிரியான இந்த வாயு வாத்தியங்கள், ஸ்ட்ரிங் வாத்தியங்கள் இத்தனையும் அடிச்சுன்னு சப்தம் பண்ணிட்டே வருதான் அந்த சேனை. கலகான பராக நல்ல சங்கீதத்தையும் பாடிண்டு சர்வே மிருதங்கவாதினா மிருதங்கத்தையும் வாசிச்சுட்டு யுத்தத்துக்கு வரும்போதே இத்தனை சப்தத்தோட வருதான். அநேக லாஸ்ய சம்யுக்தாக நர்த்தனம் ஆடிண்டு இந்த கணங்கள்லாம் வீரபத்ரா அக்ரதோ பவன், வீரபத்ரனுக்கு முன்னாடி இந்த கணங்கள்லாம் நாட்டியம் ஆடிண்டு வந்துட்டு இருக்கான். ரணவாதித்ர நிர்கோஷைஹி ஜகர்ஜுர் அமிதௌஜசஹ தேன நாதேன மகதா நாதிதம் புவனத்ரயம். 3 உலகங்களுக்கும் அந்த நாதம் கேட்கிறதா. ஏவம் சர்வே சமாயாதா கணா ருத்ர பிரணோதிதாக யஜ்ஞவாட்டம் ச தக்ஷஸ்ய விநாசார்த்தம் பிரஹாரிணः ரஜசா ச ஆவ்ருதம் வ்யோம தமசா ச விருதாதிஷः. அங்க நடந்து வர்ற
இத்தனை கணங்களும் நடந்து வந்தா என்ன ஆகிறது? கீழேந்து தூசி பறக்கிறதா, அதனால உலகமே இருட்டாயிடுதான். அந்த யஜ்ஞவாடத்திற்கு இந்த தக்ஷண விநாசம் பண்றதுக்காக இப்பேற்பட்ட சைன்யம் வந்து சேர்றது. சப்தத்வீபவதி பிருத்திவி சச்சால சாந்திரிகானனா சாத்ரிகானனா என்ன மலைகள், காடுகள் இந்த எல்லாத்தோடும் சேர்ந்து இந்த 7 கான்டினென்ட்ஸோடு இருக்கக்கூடிய பூமியானது அப்படியே அதிர்ந்தது. சப்தத்வீபவதி பிருத்திவி சச்சால ச அத்ரி கானனா. கானனம்னா காடு, அத்ரினா மலை. மலைகள், காடுகள் எல்லாம் சேர்ந்து அதிர்ந்துதான். தே திருஷ்டுவா மகதாச்சரியம் லோகக்ஷயகரம் ததா உத்தஸ்துர் யுகபத் சர்வே தேவதைத்ய நிஷாச்சராः தேவை ததிருஷு ஆயாந்தீம் ருத்ரசேனாம் பயாவகம். இப்படி ஒரு சேனை வர்றது, இவங்கெல்லாம் இப்படி ஒரு உற்சாகத்தோட நாசம் பண்றதுக்கு சப்தத்தோட திபு திபு திபுன்னு வர்றதை பார்த்து எல்லாம் அவ இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து தேவர்கள், கிண்ணறர்கள், எல்லாம் கந்தர்வர்கள் யாரெல்லாம் அங்க இருக்காளோ ரிஷிகள் எல்லாரும் பயத்துல பாக்குறாளாம் என்னையா நடக்க போறது இங்கன்ட்டு. பிருத்திவீம் கேச்சித் சமாயாத்தா ககனே கேச்சித் ஆகதாக. சில பேர் பூமி வழியா வராளாம், சில கணங்கள் ஆகாசத்துல பறந்து வருதாம். திசஸ்ச பிரதிசைவ சமாவிருத்திய ததாபரே அனந்தாஹி அக்ஷயா சர்வே சூரா ருத்ர சமாயுதி ஏவம் பூதம் ச தத்சைன்யம் ருத்ரைश्च பரிவாரிதம் திருஷ்ட்வா திருஷ்டுவோச்சுஹு விஸ்மிதாக சர்வே யாமோ அத்ய சஸ்திரபாணயः. அதனால அனந்தாகி அக்ஷயா சர்வே சூராக ருத்ரசமாயுதி எல்லாம் ருத்ரருக்கு சமமான யோத்தர்களா இருக்கக்கூடிய இந்த சைன்யத்தை பார்த்து அதிர்ச்சியாகி நிக்கிறா. ஆனா இந்திரன் சொல்றான், இந்திரன் எல்லாரும் எழுந்துட்டாளாம், தேவர்கள்லாம் அவாவா வாகனத்துல எழுந்து உட்கார்ந்து அவளும் யுத்தத்துக்கு தயாராயிட்டான்னு. அடுத்தது இந்திரோஹி கஜமாரூடஹா. இந்திரன் ஐராவதத்துல ஏறி அவனும் ரெடி ஆயிட்டான். கையில வஜ்ரத்தை எடுத்துட்டு வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு மிருகாரூடா ரூட சதாகதி. வாயு தன்னுடைய மான் வாகனத்துல ஏறிட்டானா. யமோ மகிஷமாரூடஹா. யமன் எருமேல ஏறிட்டான். யமதண்ட சமன்விதா. கையில யமதண்டத்தை எடுத்துட்டானா, யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டான். குபேர புஷ்பகாரூடஹா. புஷ்பக விமானத்துல குபேரன். பாஷி மகரமேவச்சா. வருணன் வந்து இந்த மகரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். அக்னிஹி பஸ்த சமாரூடஹா. அக்னி தன்னுடைய ஆட்டு வாகனத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். நிருதி பிரேதமேவச்சா. நிருதி பிரேதத்துல உட்கார்ந்துட்டு ததா அந்யே சுரசங்காஹ யக்ஷசாரண குஹ்யகாஹ ஆருஹ்ய வாகனான்யேவ ஸ்வானி ஸ்வானி பிரதாபினஹ. அதனுடைய வாகனத்துல ஏறி யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாலாம். ஸ்வேஷாம் உத்யோகமாலோக்கிய தக்ஷஸ்ச அஸ்ருமுகஸ்ததஹ தண்டவத் பதிதோ பூமௌ சர்வானேவ அபியபாஷத. இதை பார்த்த உடனே தக்ஷன் ரொம்ப உலகாங்கிந்து அடைஞ்சிட்டானா. இவர்கள்லாம் நமக்காக யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாளே. சர்வேஷாம் உத்தியோகமாலோக்கே. எல்லாம் ரெடியானதை பார்த்து தக்ஷஹா ச அஸ்ரு முகஸ்ததா. கண்ணுல நீர் சொரிய தண்டவத் பதிதோ பூமௌ சர்வானேவ அபியபாஷத. அப்படியே நமஸ்காரம் பண்ணாலாம் தேவர்களுக்கு. பண்ணி சொல்றானா, யுஷ்மத் பலேனைவ மயா யஜ்ஞ பிராரம்பிதோ மகானு. உங்களை நம்பிதான் இந்த யஜ்ஞத்தை நான் ஆரம்பிச்சேன். உங்க பலத்தை வச்சுதான் நான் ஆரம்பிச்சேனே ஒழிய வேற எந்த பலத்தை நம்பியும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்கு பலம்? என்ன நீங்கள்லாம் தான் அதை என்னுடைய இந்த யஜ்ஞத்தை காப்பாற்றணும். சத்கர்ம சித்தையே யூயம் பிரமாணம் சுமஹா பிரபாஹா. சத்கர்மா பூர்த்தி அடையணும்னா நீங்கள்லாம் தான் அதுக்கு பிரமாணம். மகாபிரபாசாலிகளா இருக்கக்கூடிய தேவதைகள் தான் என்ன காப்பாத்தி கொடுக்கணும். விஷ்ணோத்வம் கர்மண சாட்சாத் யஜ்ஞானாம் பரிபாலகா. ஏ மகாவிஷ்ணு, நீங்க தான் வந்து இந்த யஜ்ஞ கர்மாவை வந்து பரிபாலனம் பண்ணக்கூடியவர். தர்மஸ்ய வேதகர்ப்பஸ்ய பிரம்மண்யஸ்ய துவம் ச மாதவ. தர்மத்தை பரிபாலனம் பண்றது நீங்க தான். வேத கர்ப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பரிபாலனம் பண்றது நீங்க தான். பிரம்மண்யம் பிராமணத்துவம் இந்த வேத யஜ்ஞங்கள்லாம் பரிபாலனம் பண்றது நீங்க தானே. தஸ்மாத் ரக்ஷா விதாதவ்யா யஜ்ஞஸ்ய அஸ்ய மகாபிரபோ. அதனால இந்த யஜ்ஞத்தை ரட்சிச்சு கொடுக்கணும்னு மகாவிஷ்ணுட்டையும் தேவர்கள்ட்டையும் பிரார்த்தனை பண்றான் தக்ஷன். அதுக்கப்புறம் யுத்தம். இவா தேவர்களுக்கும்
சிவகணங்களுக்கும் யுத்தம் நடக்க போறது. அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवाद।